ஒரு தரமான சம்பவம் எங்களுக்கு நடந்துச்சு. என்னன்றத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வியட்நாமோட லாஸ்ட் 3 டேஸ் ஐட்னரி பார்த்துருவோம். ஹாய், நான் விக்னேஷ். ஹனாய் ரீச் ஆனோடனே ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஸ்கூட்டி ரெண்ட் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிளேசஸ்லாம் ஃபஸ்ட் முடிச்சுருங்க. ஓல்டு குவார்ட்டர், ட்ரான்க்வாங் பக்கோடா அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட். அதில் ட்ரெயின் எப்போல்லாம் வரும்ன்ற டைமிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே ட்ராங்யான்னு 8th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ஹனாயிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ரொம்ப ஃபேமஸான காங் ஸ்கல் ஐலாண்ட் படம் அங்கே எடுத்திருப்பாங்க. பெர் ஹெட்டுக்கு 900 to 1000 சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. முடிச்சுட்டு பக்கத்துலேயே முவா கேவ்ஸ்னு மவுண்டன் டாப் வியூ பாயிண்ட் இருக்கும். 500 ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டம் தான், பட் வியூ ஒர்த்து. நெக்ஸ்ட் டே வியட்நாமுக்கே ஃபேமஸான ஹேலாங் பே டே ட்ரிப் புக் பண்ணிக்கோங்க. பெர் ஹெட்டுக்கு 4000 சார்ஜ் பண்ணுவாங்க. விச் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், க்ரூஸ் வித் ஸ்விம்மிங் பூல், ஃபுட், கயாக்கிங் அண்ட் சைட் சீயிங் எல்லாமே அவங்களே கவர் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு பீச்சில் இறக்கி விடுவாங்க. அங்கே தான் எங்களுக்கு சம்பவமே நடந்துச்சு. எங்கள் 4 பேர்த்தோட பாஸ்போர்ட்டும் தெரியாமல் தண்ணியில் விழுந்துருச்சு. ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. க்ரூஸில் இருக்க ஹேர் ட்ரையர் வச்சு தான் காய வச்சோம். பக்கத்தில் இருக்க தமிழ் பீப்புள்ஸ்ட்டை கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பாஸ்போர்ட் கிழிஞ்சிருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு. நல்ல வேலை எங்கள் யார் பாஸ்போர்ட்டும் கிளியலை. அதே மாதிரி வியட்நாமில் எக்ஸிட் வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. பட் கொச்சின் இமிக்ரேஷனில் நல்ல வார்த்தையாக கேட்டு பாஸ்போர்ட் இன்வாலிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகும்போது பாஸ்போர்ட்டை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகக்கூடாது. ஹோட்டலே பத்திரமா லாக்கரில் வச்சிடணும். இதோட வியட்நாம் ஐட்னரி கம்ப்ளீட் ஆகுது. ஏதாச்சும் டவுட்னா டிஎம்ஆர் பயோவில் இருக்க பிளாக் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் அடுத்த பட்ஜெட் ஐட்னரியோட வர்றேன். டாடா பாய்.